திருச்சிற்றம்பலம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை காலப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் பணிந்து கொண்டு குலகுருநாதனாம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலகுருநாதனாம் வேட்பெருமானையும் அடியேனுடைய உள்ள கமலத்திலே இருத்தி ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நல்லருள் ஞானியர்களை எல்லாம் பணிந்து ஏற்றி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக உலகெங்கும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆன்மீக சிந்தனைகளின் வரிசையில் கடந்த சில நாட்களிலே நாங்கள் காஞ்சி புராணத்திலே இடம்பெறுகின்ற 32 அறங்களை பற்றி அம்பிகையானவள் எவ்வாறு அந்த அறங்களை ஆற்றினால் எப்பேற்பட்ட அந்த அறங்களை ஆற்றி எங்களுக்கு நல்வழி காட்டி இருக்கின்றார் என்கின்ற அற்புதமான செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியது, கடந்த வாரத்திலே நாங்கள் எப்படி பார்த்தோம் என்றால் இறுதியாக அறவுரை கேட்பித்தல் என்கின்ற ஒரு அரிய விடயத்தை பார்த்திருந்தோம். அதாவது நீதி நெறி நூல்களை கேட்கச் செய்தல், அதன் மூலம் அறிவு ஞானம் உண்டாகச் செய்தல், அறியாமையை போக்குதல் ஆகிய உயர்ந்த அறம். அறியாமை இருள் நீங்கி அறிவு ஞானம் உண்டாவதற்கு, அதாவது மெய்ப்பொருள் ஞானம் உண்டாவதற்கு யாது செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வரிசையிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியது, சிந்திக்கக்கூடிய விடயம் தீக்கை கொடுத்தல் என்கின்ற அறத்தை அம்பிகை செய்திருக்கின்றாள். இந்த அறம் 15வது அறமாக போற்றப்படுகிறது. காஞ்சி புராணத்திலே கச்சியப்பர் இதனை ஞானம் முதலிய 4 வேடர்க்கும், ஞானமே முதலிய 4 வேடர்க்கும் என்ற பாடலினாலே இந்த தீக்கை கொடுத்தல் பற்றிய அறத்தை பற்றி பேசுவார். ஞானமே விரும்புகின்ற ஞானிகள் முதலாய துறவிகள் முதற்கொண்டு ஏனைய மக்கள் கூட்டத்திற்கும், அதாவது மக்களிலே நாங்கள் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று 3 வகையாக சைவ சித்தாந்த சாஸ்திரம் மனிதர்களை சொல்லும். இந்த மனித வர்க்கங்களுக்கெல்லாம் தீக்கை கொடுக்கின்ற முறையினை பற்றி அம்பிகையானவள் எவரவர்க்கு எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எப்படி தீக்கை கொடுக்க வேண்டும், தீக்கை கொடுப்பதன் முக்கியத்துவம் என்ன, எந்த ஒரு சமயத்தவனுக்கும், ஒரு கிறிஸ்தவ மதத்திலே இருக்கின்றவனாக இருக்கட்டும், பௌத்த மதத்திலே இருக்கின்றவர்களாகட்டும், இன்னபிற முஸ்லிம் மதத்தவராக இருக்கட்டும், இன்னபிறம் பல்வேறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல வகை சமயங்கள், பற்பல சமயத்தவர்களுக்கும் அந்தந்த சமயத்தவர்களுக்கு என்று ஒரு சமய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய சைவ சமயத்திலே பிறந்த எங்களுக்கு தீட்சை என்பது இன்றியமையாத ஒன்று. இன்றைக்கு நாங்கள் பல பேர் அந்த தீட்சையை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புவதே இல்லை. ஏனென்றால் தீட்சை பெற்றால் மாமிச உணவுகளை நாங்கள் உண்ண முடியாது என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு பல சைவ பிள்ளைகள், சைவ பெரியோர்கள் இறக்கின்ற வரைக்கும் கூட தீட்சை பெறாமலே இருந்துவிட்டு இறுதியாக இறந்த பிறகு அந்த சடலத்துக்கு கிரியை செய்ய வருகின்ற சிவாச்சாரியார் குருக்கள், அந்த கர்மத்தை செய்கின்ற ஐயா அவர்கள் என்ன செய்வார் என்றால் அந்த பிண்டத்துக்கு தீட்சை கொடுத்துத்தான் அங்கே அந்த கிரிகைகள் எல்லாம் நடைபெறும்.
அதன் பிறகுதான் அதனை ஈமக்கிரியைக்காக எடுத்து அந்த ஈமக்கிரியை எல்லாத்தையும் முடிச்சு அவர்கள் தகனம் செய்வதற்காக எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் சைவ சமயத்திலே பிறந்த நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துகின்ற, எங்களை தூய்மைப்படுத்துகின்ற, இந்த ஆன்மாவை புனிதப்படுத்துகின்ற அந்த தீட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஆறுமுக நாவலர் முதலான பெரியவர்கள், ஆறுமுக நாவலருடைய தீட்சா விதி என்கின்ற நூலை நாங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் தீட்சைக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று. ஒரு குழந்தை பிறந்து சைவ சமயத்திலே 7 வயது நிரம்பி விட்டால் அந்த குழந்தைக்கு நாங்கள் தீட்சை கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ மதத்திலே கூட ஞானஸ்நானம் என்று சொல்லுவார்கள். அந்த மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதனை தவறாமல் செய்வார்கள். எல்லா குழந்தைக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய மதத்திலே இருக்கின்றவர்கள், நம்முடைய சமயத்திலே இருக்கின்றவர்கள், சைவ சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள், அந்த சைவ சமய நெறியிலே நின்று ஒழுகுபவர்கள் தான் எங்களுடைய தற்காலிக சுகங்களுக்காக, நிலையற்ற இன்பங்களுக்காக இந்த தீட்சை பெறுதல் என்கின்ற ஒரு விடயத்தை பிரச்சனைக்குரியதாகவும் அச்சத்துக்குரியதாகவும் நினைத்து கொண்டு அதை பெற தவறுகின்றோம். ஆனால் அது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், எங்களை புனிதப்படுத்துகின்ற புனித சின்னம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தீக்கை கொடுத்தல் என்கின்ற பெரிய ஒரு அறத்தை அம்பிகையானவள் அங்கே செய்கின்றாள். அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தீக்கை கொடுக்கின்ற, அதாவது எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எப்பேற்பட்ட தீக்கையை கொடுக்க முடியுமோ, தீக்கையிலே 7 வகை தீட்சைகள் இருக்கின்றன. அந்த தீக்கை சம்பந்தமாக நாங்கள் அடுத்த ஒரு நிகழ்விலே மிக விரிவாக உங்களோடு பேசலாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த அறத்தின் வரிசையில் அம்பிகையானவள் தீக்கைக்கு அதை ஒரு முக்கிய அறமாக செய்திருக்கின்ற பணியை இங்கே சுட்டி காட்டுகின்றேன். அடுத்ததாக அறவோர் இருக்கை. அறவோர் இருக்கை என்றால் அந்த பாடலிலே எப்படி கச்சியப்பர் குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். பனிமிதி மிளச்சிய பகவன் தாழ்துணை. பனிமிதி மிளச்சிய பகவன் தாழ்துணை என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த பாடலிலே கச்சியப்பர் அழகாக அறவோருக்கு இருக்கை அமைத்து கொடுத்தல், அதாவது தனி உயர் மடங்கள், இப்ப நாங்கள் ஆதீனங்கள் திருமடங்கள் பற்றி பேசுகின்றோம், அது கூட பெரிய ஒரு அறம் என்பதை அம்பிகை செய்து காட்டியிருக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய பெரியவர்கள், சமய பெரியவர்கள், தனவந்தர்கள் தங்களால் முடிந்த செய்யக்கூடிய அறமாக அதை செய்துவிட்டால் அந்த நல்ல அறத்தை செய்தவர்கள் நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி பெருமை பேசக்கூடாது. அதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு இந்த காஞ்சி புராணம். அம்பிகையானவள் இறைவர் பணித்தபடி அங்கே இடவ வாகனத்திலே ஏறி வந்து இணைய இத்தனைய அறங்களையும் அங்கே ஆற்றுகின்றார். தான் இவ்வாறு அறங்கள் ஆற்றினேன் என்று அவர் பறைசாற்றிக் கொண்டு திரியவில்லை. ஏனென்றால் அவர்தான் கடவுள். பெருமானிடத்திலே இடப்பாகத்திலே எப்பொழுதும் குடிகொண்டிருக்கக்கூடிய பேராற்றலாக இறை சக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பிராட்டியார் அறவோர் இருக்கை அமைத்துக் கொடுக்கின்றார், உயர் மடங்களை அமைத்துக் கொடுக்கின்றார். அங்கே அவர்கள் தங்கி அந்த அறப்பணிகளை தர்ம பணிகளை செய்வதற்காக அறவோர் இருக்கை அமைத்துக் கொடுக்கின்ற பெரியதொரு அறத்தை செய்கின்றார். அடுத்தது பாருங்கள், ஆதுலர்க்கு சாலை அமைத்தல். அதாவது ஆதுலர் என்றால் என்ன என்று நீங்க சிந்திக்க கூடும். ஆதுலர் என்றால் நோயாளர்கள். அவர்கள் தங்குவதற்கும் உணவருந்துவதற்கும் ஒரு இடம் வேணும். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலேயே மலிந்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம், முதியவர்களை பார்ப்பதற்கு ஆளில்லாத நிலைமை. தொழில் நிமித்தம் வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற நிமித்தம்
இன்றைக்கு இருக்கின்ற தாய் தந்தை பிள்ளைகளுக்கு இடையிலான முரண்பாடுகள், மனோநிலைகள், கொடுக்கல் வாங்கல்கள் என்று இன்னொரு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, இந்த கலியுகத்திலே நிறைய பிறழ்வுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய பாரிய பிரச்சனை, நோயாளர்கள் எதிர்நோக்கக்கூடிய பாரிய பிரச்சனை, ஒரு குடும்பத்திலே கூட ஒருவருக்கு நோய் ஒரு பிணி பீடித்து விட்டதென்றால் அவரோடு ஒரு மாத காலமோ ஒரு வருட காலமோ தம்முடைய தொழில்துறைகளை எல்லாம் விட்டு நின்று பார்ப்பதற்கு, அவரை பராமரிப்பதற்கு ஒரு தாய் தந்தையராலேயோ அல்லது சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களாலேயோ கூட முடிவதில்லை. காரணம், அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள், பணிச்சுமைகள் என்று அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கண்காணிப்பதிலேயே கருத்தாக இருப்பார்கள். அங்கே அந்த நோயாளர்கள் பராமரிப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் ஆட்கள் இருக்காது. அதே போல முதியவர்கள். அப்படிப்பட்ட அந்த நோயாளர்களை பராமரித்து அவர்களை மகிழ்ச்சியோடு வைத்திருந்து அவர்களுக்கு உணவு, உடை என்பவற்றை அளிப்பதற்கான ஒரு பெரிய அறத்தை அம்பிகையானவள் செய்திருக்கின்றாள். அதுதான் ஆதுலர்க்கு சாலை அமைத்தல். அப்ப ஆதுலர் என்றால் நோயாளர்களுக்கு அவர்களை வேண்டிய அளவு கவனித்துக் கொள்வதற்கு வேண்டிய அரிய பெரிய அறம் ஆதுலர் சாலை அமைத்தல். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமேயானால் மகட்கொடை, அற்புதமான ஒரு விடயம். எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் பேசப்பட வேண்டிய விடயம். மகட்கொடை என்றால் எல்லோரும் பெண் பிள்ளையை பெற்று விட்டானே என்று சொல்லி ஒரு காலத்திலே பெண் பிள்ளையை பெற்றவர்களை ஒரு சபையிலே முன்னுக்கு நின்று நல்ல காரியங்கள் செய்யக்கூட விடமாட்டார்கள். அது எங்களுடைய மக்களுடைய அறியாமை. பெண் பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைந்திருக்கின்றது என்பது அதன் அர்த்தம். அதுக்காக ஆண் பிள்ளையே பிறந்திருக்கிற வீடெல்லாம் மகாலட்சுமி உரிய மாட்டாளா என்பது அல்ல. அங்கே தாயே மகாலட்சுமி உருவமாகத்தான் இருப்பாள். அவர்களுடைய நடைமுறைகள், பெண் பிள்ளைகள் பிறந்த வீட்டிலே பெண் பிள்ளைகளுடைய நடைமுறைகள், ஆண் பிள்ளைகள் பிறந்த வீட்டிலே தாயினுடைய நடைமுறைகள் தான் அங்கே மகாலட்சுமி தங்குவதையும் தங்காததையும் தீர்மானிக்கும். அப்ப பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ என்ற பேதம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட மகட்கொடை, மகள் என்றால் மகள்களை தானம் கொடுக்கின்ற பெரிய ஒரு அறத்தை உமையவள் செய்து காட்டி இருக்கின்றார். இந்த அப்பாக்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து 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 வளர்ப்பார்கள். பிள்ளையை கண்ணும் கருத்துமாக சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படி வளர்ப்பார்கள். வளர்த்து ஒரு பருவமடைந்து திருமண பருவம் வந்தவுடனே கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்ற பொழுது கண்கலங்காத தந்தையர்களே இருக்க முடியாது. ஏனென்றால் பிறந்த நாள் முதல் கருவுறுகின்ற பொழுது எந்த பிள்ளை என்று எந்த தந்தைக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்து விட்டு விடுவார்கள். முன்னமே குழந்தை பிறக்க முன்னமே பார்த்து விடுவார்கள். ஆனால் அவ்வாறு பார்க்கக்கூடாது. என் குழந்தை பிறந்த பொழுது ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் இறைவன் எனக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் குழந்தையை தந்தால் போதும் என்று நினைக்கின்ற தாய் தந்தையர்களும் இருக்கின்றார்கள் இன்றைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிறந்தது முதல் கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் வரை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் செய்து வளர்த்த தந்தையானவர் கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்ற பொழுது நிரந்தரமாக தந்தையினுடைய பெயரே மாற்றம் செய்யப்பட்டு என்னொரு குடும்பத்துக்கு, என்னொரு வீட்டிற்கு, என்னொரு ஆண்மகனுக்கு வாழ்க்கை துணையாக அவள் செல்லுகின்ற பொழுது அவருடைய நாமமே அங்கு மாற்றம் செய்யப்படுகின்றது. அந்த கணப்பொழுதிலே ஒவ்வொரு தந்தையர்களும் கலங்குவது உண்டு. இது ஒரு பாரம்பரியமாக எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற நடைமுறை. இந்த மகட்கொடையை உண்மையிலே திருமணங்கள் இன்றைக்கு பல விதமாக எல்லாம் நடக்கின்றது. உண்மையிலே இந்த மகட்கொடை எப்படி நடக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு இருந்த இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும்.
ஒரு பெண்ணானவள் பிறந்த வீட்டிலே இருக்கத்தக்கதாக ஆண்மகனை பெற்றவர்கள் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு சென்று பெண் கேட்டு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகளை பொருட்களை எல்லாம் கொடுத்து உங்களுடைய பிள்ளையை நான் கண்கலங்காது காத்து என்னுடைய பிள்ளை பார்த்து கொள்ளுவான், எங்களுடைய குலம் விளங்க, எங்களுடைய சந்ததி தலைக்க உங்களுடைய பிள்ளையை தர வேண்டும் என்று முறைப்படி சென்று அவர்கள் அதை எங்களுடைய மொழியிலே சொல்வதானால் எங்களுடைய பாரம்பரிய மொழியிலே சம்பந்தம் பேசுவது என்று சொல்லுவார்கள். அன்றைய இலக்கியங்களிலே அந்த பாரம்பரிய முறை பேணப்பட்டிருந்தது, அந்த சமுதாயம் நிலவி இருந்தது. பெண் வீட்டுக்கு சென்று முறைப்படி எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் பொருட்களையும் கொடுத்து விட்டு, ராமாயணத்தில் கூட சீதையை போய் தசரதர் தன்னுடைய நாட்டு படை பரிவாரங்களோடு போய் பொன் ரத்தினம் முதலான அத்தனை ஆபரணங்களையும் கொண்டு சென்று கொடுத்து மகட்பேசிவிட்டு தன்னுடைய குலகுரு மூலம் அங்கேயே இருந்து திருமணத்தை நடத்தி முடித்து விட்டு தான் வீட்டுக்கு அழைத்து வருவார். உண்மையான சம்பவம் என்னவென்றால், உண்மையான தத்துவம் என்ன என்றால், ஒரு பெண் திருமணம் முடிக்க முன்னம் அந்த வீட்டை விட்டு பெண்ணை அலங்காரம் செய்து வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது. மணமகன் மணமகளுடைய இல்லத்துக்கு சென்று அங்கே வைத்து மங்கள நான் பூட்டி அங்கே திருமணச் சடங்கை முடித்துவிட்டு மணமகனுடைய இல்லத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் நியதி. இன்றைக்கு பல வீடுகளிலே இடவசதி காணாது, நேர்த்திக்கடன்கள் வைத்திருக்கிறோம், ஆலயத்திலே செய்ய வேண்டும் என்ற பல காரணங்களுக்காக பெண் பிள்ளைகளை வீட்டிலே சாமத்திலே கூட வழிக்கிடுத்தி கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஏன் துன்பப்படுறோம் என்றால், சில விதிமுறைகளை எல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து விட்டோம். அந்த மகட்கொடை என்கின்ற அற்புதமான அறத்தை அம்பிகை எப்படி செய்தார் என்பதை காஞ்சி புராணத்தை படித்தவர்கள், படித்து உணர்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே அனுப்புகின்ற பொழுது, அவர்களுக்கான மாங்கல்ய தாரணம் செய்து வைக்கின்ற பொழுது எந்த முறைப்படி செய்ய வேண்டும், ஒரு பிள்ளையை எவ்வாறு கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும், உயர்ந்த தானம், ஒரு சந்ததியை விருத்தி செய்யக்கூடிய மன வலிமையையும் பக்குவத்தையும் அந்த உடல் அமைப்பினையும் இறைவன் கொடுத்திருக்கிறது தாய்மைக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகட்கொடையை அவமதிக்காமல் இந்த சமுதாயத்திலே எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும், அந்த அறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அம்பிகையானவள் செய்து காட்டியிருக்கின்றாள். அடுத்ததாக பேசப்படுகின்ற அறம் தீரா கடன். முக்கியமாக எங்களுடைய சமுதாயத்திலே பேசப்பட வேண்டிய விடயம் தீரா கடன் என்பது அனாவசியமாக கடன் வாங்கி சொல்லுவார்கள் கழுத்தறந்து போய் நிற்றல் என்று. அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை தேவைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருவர் கடன் வாங்கி ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்குபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் அல்ல. தன்னுடைய சுய தேவைக்காக வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு வறுமையிலே இருக்கின்ற பொழுது அதற்காக கடன் வாங்கி அந்த கடனிலே அந்த இருந்து மீள முடியாமல், தீர்க்க முடியாமல், பிரச்சனைப்பட்டு துன்பப்பட்டு அல்லல் படுகின்ற குடிமக்களுக்கு உதவுவது ஆகிய பெரிய அறத்தை அம்பிகை செய்திருக்கிறாள். அதுதான் தீரா கடன் தீர்த்தல். கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு உதவுதல். ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்ற ஒருவன் கோடிக்கணக்கான பணத்தை கடன் வாங்கி விட்டான் என்றால் அவனுக்கு உதவவில்லை என்று சொன்னால் அது பாவமல்ல, அது அவர்களுடைய மிதை மிஞ்சிய தேட்டம். வாழ்க்கைக்கு தேவைக்கு கடன் வாங்கி அதனை மீளளிக்க முடியாமல் துன்புற்று மரண தருவாயிலே இருக்கின்ற மக்களுக்கு உதவுகின்ற அந்த தீரா கடனை பெரியதொரு அறமாக அம்பிகை எங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு
அன்னை வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார். இப்படிப்பட்ட இணைய அறங்களை எல்லாம் இன்றைய தருணத்திலே உங்களோடு பேச கிடைத்தமைக்கு இறையருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி அமைவதோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சிவநேய செல்வர்களுடைய பாதங்களையும் பணிந்து அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியாரவர் வான்புகள் நின்றது அங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.